ஒரு யங்கஸ்ட் ஆர்கன் டொனரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் அவங்க இருந்துட்டு ஒரு 3 year old பேபி. அவங்க நேம் ஜென்மேஷ் லன்கா. அவங்க ஒடிஷா. சரிங்களா? அவங்க என்னென்னா ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்டை இன்ஹேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இருந்துட்டு மூச்சு விட்ற குழாயை பிளாக் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் February 12th இருந்துட்டு அவங்க எய்ம்ஸ் புவனேஸ்வரில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிபிஆர்லாம் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த குழந்தைய இருந்துட்டு இது பண்ண முடியல. ஸோ ஸ்டில் கேர்லேயே வச்சுட்டே இருந்திருக்காங்க. March 1st இருந்துட்டு அஃபிஷியலாக பிரெயின் டெட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஆர்கன் டொனேட் பண்ணலாம், அது யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஆர்கன் டொனேட் பண்ணதில் 2 உயிரை காப்பாற்றிருக்காங்க. அதில் ஒரு லிவர் ஃபெயிலியராக இருக்கிற ஒரு ஆளுக்கு, ஒரு குழந்தைக்கு லிவர் ஃபெயிலியராக இருக்கிற ஒரு குழந்தைக்கு, அப்புறம் டீனேஜர் ஒருத்தருக்கு யாருக்கு கிட்னி தேவைப்பட்டுச்சோ அவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப துயரமான சம்பவம் இது. அதை யாராலும் ஈடுகட்ட முடியாது. பட் அவங்க கரேஜியஸாக இந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க. தட் ஆர்கன் டொனேஷன் எவ்வளோ பேரை வாழ வைக்கும், அதால் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை இறந்தாலும் அதோட ஆர்கன் இன்னொருத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த க்ரீஃப்லேயும் அந்த பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணதுக்கு நம்ம சல்யூட் பண்ணணும் அதுக்கு கண்டிப்பாக.